அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் புல்லறிவாண்மை எனும் தலைப்பில் இன்று ஒரு நல்ல பாடல். சிறுகாலையே தமக்கு செல்வொழி வல்சி இருக இருக தோள்கோப்பு கொள்ளார் இறுகி இறுகி பின்னறிவாம் என்றிருக்கும் பேதையார் கை காட்டும் பொன்னும் புலிவிளாங்காயாம். அற்புதமான பாடல். புல்லறிவாளர்கள் தன்மை என்ன என்பதைத்தான் இது மிக அழகாக காட்டுகிறது. இளமை பருவத்திலேயே தாம் செல்லும் மறுமைக்கு உரிய அறமாகிய உணவினை இறுக்கமான கட்டிச்சோறாக கட்டி தோளில் கொள்ளாமல் பொருளை இறுக்கமாக கைப்பிடித்து பின் அறம் செய்வோம் என்று எண்ணும் அறிவிலார் தாம் இறக்கும்போது வாயடைத்து வைத்த பொருளை கையால் காட்ட அவர் புளித்த விளாங்கனி கேட்கிறார் என்று பிறர் எண்ணும்படி ஆகிவிடும். நிறைய பொண்ணு பொருள்லாம் சேர்த்தான். அந்த பருவத்திலேயே, இளம் பருவத்திலேயே, சேர்க்கிற சமயத்திலேயே அவன் அறம் செய்யலை. அறம் செய்ய அப்போ அவன் விரும்பலை. அப்படியே சேர்த்து வச்சான். பொண்ணு உருண்டே ஆக்கிட்டான். அப்புறம் இரக்கம் தருவாய் வந்தது. அப்போ என்ன நினைக்கிறான்? அடடா, இவ்வளோ நாள் நம்ம அறம் செய்யலே, இப்பொழுதாவது அறம் செய்து விடுவோம் என்று மனசு நினைக்கிறது. ஆனால் வாய் அடைத்து போகிறது. வாய் அடைத்து போன உடனே அந்த சேர்த்து வச்சிருக்கிற பொண்ணு உருண்டையை இப்படி கை காட்டி மனைவிட்ட சொல்லி, அம்மா இதை கொண்டான்றான். இப்படி கை காட்டி கொண்டான்றான். என்ன, பொண்ணு உருண்டையை கொண்டா, நான் அறம் செய்ய போகிறேன்னு சொல்கிறான். அவளுக்கு அது பிடிக்கல. அவள் அண்ணன் தம்பிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா. அதனால் அவள் என்ன சொல்கிறா? ஐயோ, புளிச்ச விளாம்பழம் கேட்குறீங்களே, இப்போ அது உங்கள் உடம்புக்கு உதவாத, வேணாங்கன்றான். இவன் பெப்பேன்றான். அது இல்லைன்றான். ஐயோ, ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு அவள் வேறு மாதிரி சொல்கிறா. இவன் பொண்ணு உருண்டையை கொண்டாடுறான். அவள் என்ன நினைக்கிறா? அவளுக்கு நல்லா தெரியுது, ஏங்க புளிச்ச விளாம்பழம் கேட்குறீங்க, உடம்புக்கு உதவாதுங்கன்றா. ஆக என்ன, அறமாகிய அந்த உணவினைத்தான் நாம் அப்பொழுதே சேர்த்து கொள்ள வேண்டாம். கிடைக்கிறப்பே அறம் செய்யணும். பொருள் இருக்கிறப்பே அறம் செய்யணும். பின்னால் பார்த்துக்கலான்னா வாயடைச்சி போச்சுன்னா உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அறம் செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது. பல தடைகள் வரும். ஆக அதைத்தான் வள்ளுவர் கூட மிக அழகாக சொன்னார். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அப்பொழுது அறத்தை செய்து விடுங்கள். ஏன், அதுதான் உடல் அழியும் போது அழியா துணையாக இருக்கும். எது? அறம். அதனால் அப்பயே செஞ்சிடுங்க. வள்ளுவராக தான் சொல்கிறார். சான்றோர் பெருமக்களே, நாம் இளமை பருவத்திலேயே அறத்தை செய்து விடுவோமா? புல்லறிவாளர்கள்தான் இளமை பருவத்தில் அறம் செய்யாது முதுமையில் வருந்துவர். ஏன் வருந்துறான்? செய்ய நினைக்கிறான், செய்ய முடியல. அதனால் அவன் புல்லறிவாளன். நல்லறிவாளன் அப்பே செஞ்சிருவான். புல்லறிவாளன் இளமையில் அறம் செய்யாது முதுமையில் வருந்துவான். நாம் அப்படி புல் அறிவாளராக இல்லாமல் இருப்போம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.